உங்களோட பிறந்ததை தவிர வேற ஏதாச்சும் பாவம் பண்ணிருக்காரு அந்த மனுஷன்? இப்படி போட்டு அந்த மனுஷனை பாடா படுத்துற இல்லையா? ஒரு ஜாதி பேரை சொல்லி ஊரை விட்டு ஒதுக்குறது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம். ராமநாதபுரம் மாவட்டத்துல திருவாடனைக்கு பக்கத்துல இருக்கிற தளிர் மரும்பூர்ல பாபுங்கிறவரு தன்னோட குடும்பத்தோட வசிச்சு வந்துகிட்டு இருக்காரு. அவர் ஊர்ல ஏப்ரல் 25 அன்னைக்குன்னு தேர் திருவிழா. அந்த தேர் திருவிழாவுக்கு ஊர்ல உள்ள எல்லா கிராமவாசிகள்கிட்டையும் வரி வாங்கி திருவிழா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஊர்ல ஒரு முக்கிய தலைக்கட்டு இருக்கும்ல, அந்த தலைக்கட்டு என்ன பண்ணுது, இவர்கிட்ட மட்டும் வரிய வாங்கல. ஏன்னு கேட்டா, நீ தாழ்த்தப்பட்டவன். என்ன மயில அவர் தாழ்ந்து போயிட்டாரு? என்ன தாழ்ந்து போயிட்டாரு நீங்க? அந்த பாபுங்கிற மனுஷன் 15 வருஷமா வரி கட்டி இருக்காரு. அந்த 15 வருஷமா இந்த ஜாதிங்கிற பிரச்சனை உங்களுக்கு எங்க போச்சு? திடீர்னியா வந்துச்சு. அப்ப உங்களுக்குள்ள ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில தான் நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? அப்படி இல்லைன்னா 15 வருஷமா எங்க போனீங்க? இப்பதான் கோமால இருந்தீங்களா? ஜாதி முதல்ல எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு தெரியுமா? தலை வெட்டி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை எல்லாம் அன்னைக்கே ஜாதிங்கிறவன உருவாக்காம அப்படியே செத்து போகணும்னு அந்த பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போயிருக்குன்னு ஆட்சிய. சரி, அவன் தாழ்த்தப்பட்டவனா ஊரோட்டு ஒதுக்கி வச்சிருவீங்களா? ஊரோட்டை ஒதுக்குறதுக்கு நீங்க யாரு? அந்த பாதிக்கப்பட்ட மனுஷன் பாபு என்கிறவரு தொண்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. சும்மாவே அந்த காவல்துறை ஒண்ணும் எடுக்காது, நடவடிக்கை பண்ணாது. இதுல இவர் தாழ்த்தப்பட்டவன் வேற பிரச்சனை. எப்படி எடுக்கும்? எடுக்கல. திருவாடனை வட்டாட்சியர் ஆபீஸுக்கு இருக்காரு. அந்த தாலுகா ஆபீஸ்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வரல. இவர் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு சாக போறேன்ட்டு. ஆனா செத்தாதான் நீங்க எல்லாம் வெளியில வருவீங்களா? அது வரைக்கும் என்ன பண்றீங்க? அந்த பாபுங்கிற குடும்பத்தினர சிங்காரம், பால்ராசு, பன்னீர், ஜோதி இவங்க எல்லாம் இந்த 4 பேர் தான் முக்கியமா சொல்லி அவர் அப்படிதான் பேர் குறிப்பிடுறாரு. இந்த 4 பேர் தான் எங்களை இருக்க விட மாட்டேங்கிறாங்க, எங்களை ஊரை விட்டு தள்ளி வைக்கணும் மிரட்டுறாங்க, எங்களை திருவிழாவில கலந்து விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை விசாரணை பண்ணி உண்மையா போய் அவருக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. உங்களுக்கு என்ன ஆயிருந்துருச்சு? இந்த 4 பேரோட செயல்பாடானது அரசியலமைப்பு சட்டம் 15 மற்றும் 17க்கு எதிரா இருக்குது. இந்த அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கிறதே மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாம இருக்கிறத நினைச்சு ரொம்ப வேதனையா இருக்குது. ஏன்னா அரசியலமைப்பை வச்சுதான் மத்த எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குது. அதுக்கு எதிராக செயல்பட்டவர்களையுமே கண்டுகொள்ளாம இந்த அளவுக்கு இவர் அலைய விட்டது பெரும் வேதனையா இருக்கிறத இந்த இடத்துல நான் அந்த கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். இந்த பாபுக்கு நடந்த பிரச்சனை ஏற்கனவே, அதாவது 2022 பஞ்சவர்ணங்கிற அம்மாவுக்கு நடந்தது. அந்தமா மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருச்சு. மதுரை ஹைகோர்ட்டு நடவடிக்கை எடுத்து 50 பேரை அரெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணுது. நடவடிக்கை எடுன்னு சொல்லி டிஎஸ்பிக்கு வரைக்கும் பாஸ் பண்ணுது. அதனால இந்த மாதிரி நீங்க இந்த தாசில்தார் ஆபீஸ்ல போயிட்டோம், காவல் நிலையத்துக்கு போயிட்டுனா ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என்ன, அவங்க எல்லாம் மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வந்தா போதுங்கிற கணக்குல இருக்கிறாங்க. நீங்க சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு ஒரு மனுவை கொடுத்துட்டு தயவு செஞ்சு மதுரை ஹைகோர்ட்டு போயிட்டு ஒரு ரிட்டா போட்டு உங்களுக்கான நீதியை பெற்றுக்குங்க. என்னால அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்னா உங்க ஜூரிடிக்ஷன் எதுவும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க தொண்டினா திருவாடனை கோர்ட்டு தான் இருக்கும். திருவாடனை கோர்ட்ல SC/ST வழக்குக்கு ஒரு டைரக்ஷன் ஒண்ணு வாங்கிருங்க. நீங்க டைரக்ஷன் வாங்குற பிரிவு SC/ST ஆக்ட் பிரிவு 1ல 6SZC இது 3லயும் நீங்க வாங்கினா வெளியில வர முடியாது. நன்றி, வணக்கம். வரி கொடுத்திருக்கேன் சார். கூட விட்டு 4 பேர் தள்ளி வச்சிருக்காங்க.